Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக டிஎன்இஏ கவுன்சிலிங் சொந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு முக்கியமான நாள். இன்றைக்கி தான் நம்மளோட டாக்குமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணி முடிக்க போகிறோம். சரியா? அப்போ டாக்குமெண்ட்ஸை இன்றைக்கி வந்து நம்ம அப்லோட் பண்ணி முடிக்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி என்னாச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள். லாகின் பண்ணி நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது உங்களோட டாக்குமெண்ட் வந்து சரியான விதத்தில் என்னாச்சு பார்த்தீங்கன்னா அப்லோட் ஆகிருக்கணும். சரியா? சரியான விதத்தில் நீங்கள் அப்லோட் ஆகாமல் உங்களுக்கு வேறு மாதிரி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா இந்த பாருங்கள், இப்போ இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்து கேட்டுட்டு இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சர்டிஃபிகேட்ஸை சரியாக நீங்கள் அப்லோட் பண்ணலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரியா? அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் திரும்ப அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ் உள்ளே போயிட்டு, சரியா, ஃப்ரீஸ் அப்லோட்னு சொல்லி இந்த மாதிரி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போயிருந்தேன். சரியா? அதாவது ப்ளூ கலர் டிக் மார்க்கில் அதான் இந்த ப்ளூ கலர் இப்படி வந்து நமக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்படி ஃப்ரீஸ் அப்லோட் கொடுக்கும்போது இவங்களுக்கு என்ன வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி வருது. பார்த்தீங்களா? இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது கொரி வந்து வரலாம். சரியா? ஏன் ஃப்ரீஸ் அப்லோட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏதாவதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொரி வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து சரியாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு போதை வெரிஃபை பண்ணிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னையோட நமக்கு வந்து சர்டிஃபிகேட் அப்லோடிங் டேட் வந்து முடியுது. உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் இன்றைக்கே நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா டிஎஃப்சி சென்டர் போய் ரெக்டிஃபை பண்ணிடுங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும், ஒரு சின்ன டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் டிஎஃப்சி சென்டர் போயிடலாம். அவங்க உங்களுக்கு ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் நம்பர். சரியா? ரேண்டம் நம்பரை பற்றி ரொம்ப நீங்கள் வந்து ஒரி பண்ணிக்க வேணாம். ரேண்டம் நம்பர் வந்து இப்போ நீங்கள் வந்து எப்படி நம்ம வந்து லாகின் பண்ணி உள்ளே வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, இதே மாதிரி லாகின் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேண்டம் நம்பர் வந்து ஷோ ஆகிடும். எப்போ ஷோ ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் 10 o'clock மேலே எப்போ வேணாலும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம நார்மலாக இப்போ நான் வந்து என்னாச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வெளியே வந்துடுறேன். எப்போ வந்து நமக்கு ரேண்டம் நம்பர் வருது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த டிஎன்இஏன்னு டைப் பண்ணிட்டு நான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி உள்ளே வரலான்னு நான் நினைக்கிறேன். இப்படி லாகின் பண்ணி நான் அந்த டிஎன்இஏக்குள்ளே இப்படி டேப் பண்ணும்போது எனக்கு என்னாச்சு பார்த்தா இந்த மாதிரி உங்களுக்கு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகுதுல்ல. அப்போ ரேண்டம் நம்பர் எப்போ வரப்போகுது அப்படிங்கிற அப்டேட் வந்து எப்படி தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகாது. ஓப்பன் ஆகாமல் நமக்கு என்னாச்சு பார்த்தீங்கன்னா சர்வர் வந்து பிஸிங்கிற மாதிரி ஒரு ஒயிட் கலர் பிளாங்காக என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெப்சைட்டில் காட்டும். அப்படி வெப்சைட்டில் காட்டும் போது வெப்சைட்டுக்குள்ளே ஒரு அப்டேட் வந்து நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்படி அப்டேட் நடந்துகிட்ருக்கு அப்படின்னா உடனே நமக்கு அந்த வெப்சைட் திரும்ப ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து நமக்கு ரேண்டம் நம்பர் வந்துடலாம். ரேண்டம் நம்பர் வந்து இன்றைக்கி 10 மணிக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை இன்றைக்கி இப்போ 12ஆம் தேதி இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிஎஃப்சி சென்டரில் சர்டிஃபிகேட் அப்லோடுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் இருக்கிறனால 6 மணிக்கு மேலே கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரியா? அதனால் 10 மணிக்கு மேலே வந்தாலும் ரொம்ப சந்தோஷம், 6 மணிக்கு மேலே வந்தாலும் சந்தோஷம் தான். ஆனால் ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போட்டிருந்தாலும் உங்களுக்கு கிடைச்சிடும், 2 அப்ளிகேஷன் போட்டாலும் 2க்குமே ரேண்டம் நம்பர் கிடைச்சிடும். ஏன்னா ரேண்டம் நம்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு வந்து ரேண்டமாக கம்ப்யூட்டராக பார்த்து அசைன் பண்ணக்கூடிய நம்பர் தான். சரியா? நமக்கு எது முக்கியம் அப்படின்னா நமக்கு அடுத்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து ஆரம்பிச்சுடுவாங்க. சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா டெய்லியுமே நீங்கள் வந்து என்னாச்சு பார்த்தா வெப்சைட்டை உள்ளே ஓப்பன் பண்ணி உங்களோட ப்ரொஃபைல் செக் பண்ணுங்கள். செக் பண்ணும்போது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் இருந்து நமக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வரணும். அது வரைக்கும் நீங்கள் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னமும் வந்து நீங்கள் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நல்லபடியாக சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணிடுங்க. இன்னையோட லாஸ்ட் டேட் முடியுது. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.